அனைவருக்கும் வணக்கம். பஞ்சமகா புருஷ யோகங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனி தரும் சசயோகம். அப்போ அந்த சசயோகம் அப்படிங்கிறது சனி உச்சமாகவோ இல்லைன்னா ஆட்சியாகவோ உங்கள் ஜாதகத்தில் இருந்து அந்த சனி லக்னத்துக்கு 1ஆம் வீட்டிலையோ 4ஆம் வீட்டிலையோ 7ஆம் வீட்டிலையோ 10ஆம் வீட்டிலையோ இருக்கிறது அப்படிங்கிறது சசயோகம் இருக்கிறதா காட்டுது. உதாரணத்துக்கு இப்போ இந்த லக்னம் விருச்சிக லக்னம் போட்டோம்னா லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் சனி ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி மேஷ லக்னமாக இருந்தால் லக்னத்துக்கு 7ல் சனி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. கடக லக்னம் லக்னத்துக்கு 4ல் சனி இருக்கக்கூடிய உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் என்னது உங்களுக்கு சசயோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது காட்டுது. இந்த சசயோகம் என்ன பண்ணும்? சனி அப்படின்னாலே மக்கள் தொடர்பு. அப்போ இந்த சனி தசையில் சனி உங்கள் ஜாதகத்தில் சசயோகத்தில் உட்காந்துருக்கிறப்ப மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட பணிகளை உங்களுக்கு கொடுக்குது. உதாரணத்துக்கு ஒரு முனிசிபாலிட்டி கவுன்சிலர் கவர்மெண்ட் ஜாப் எழுதுறீங்க, உங்கள் ஜாதகத்தில் சசயோகம் இருக்குது, அரசு வேலைக்கான அமைப்பு இருக்குதுங்கிறப்ப மக்கள் தொடர்பு ஒரு ஹையர் லெவலில் அப்படின்னா உங்களுக்கு அந்த முனிசிபாலிட்டி கமிஷனர் அந்த மாதிரி வரும். அப்புறம் விஏஓ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், தாசில்தார், இந்த மாதிரி மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட பணிகள். அதே மாதிரி அரசியல்னு போயிட்டோம்னா அரசியலில் அடிநிலை அரசியலில் அடிநிலை யார்? இந்த கவுன்சிலர் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அதிகமான மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. அப்போ டைரெக்டாக மக்கள் போய் கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் கவுன்சிலர். கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தால் டைரெக்டாக போய் கான்டாக்ட் பண்ணக்கூடிய பிஏஓ இந்த மாதிரி அமைப்பு. ஸோ அதை இந்த சசயோகம் அப்படிங்கிறது கொடுக்குது. அது போக சனி தான் என்னென்னா தொழில்காரகன். அப்போ உங்களுக்கு இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட சனியோட காரகத்துவ தொழில்கள் இருக்குது இல்லையா, சானிட்டரி, தேங்காய், இந்த மாதிரி பெட்ரோல், கெமிக்கல், இந்த மாதிரி விஷயங்களில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பணத்தை அள்ளி எறிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பையும் அந்த சசயோகம் உங்களுக்கு காட்டுது.